சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் மிருகஷிர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் ஒரு வைணவ தலம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவாரூர்லேருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எண்கண் சொல்லக்கூடிய ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதி நாராயண பெருமாள் சொல்லக்கூடிய கோவில் தான் மிருகஷிர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவிலில் விசேஷமாக பெருமாள் காட்சி தராது. பொதுவாக பெருமாள் நின்று கிடந்து இருந்து சொல்லக்கூடிய 3 நிலைகளில் தான் பெருமாள் காட்சி தருவார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் எப்பொழுதுமே கருடன் மீது காட்சி அளிக்கக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவும் உயர் பதவிகள் அடையவும் இந்த கோவிலில் வழிபாடு செய்தீங்கன்னா அத்தகைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாகதோஷம், பட்சி தோஷம் சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த தலத்து பெருமாளை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தியாகும். இந்த கோவில் மிருகண்ட மகரிஷி வழிபட்ட தலம் என்பதனால மிருகஷிர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாகவும் கருதப்படுது. அதாவது இந்த தல புராணம் பார்த்தீங்கன்னா, பிருகு முனிவர் சொல்லக்கூடியவர் சாமி வனம் சொல்லக்கூடிய வன்னி மரங்கள் நிறைந்த காட்டில் தவம் செய்கிறாரு. அப்பொழுது அந்த பக்கம் வந்த சோழ மன்னன் படைகளோடு மிகுந்த அதிக குரல் எழுப்பி கொண்டு சிங்க வேட்டைக்கு வர்றார். ஸோ அந்த குரலை அதிகமாக உயர்த்தி வரும்போது தவத்தில் இருந்த முனிவர் தவம் கலைஞ்சி அந்த அரசனை பார்க்குறாரு. அந்த அரசனை பார்த்த உடனே என்னோடய தவம் கலைய காரணமாக இருந்த நீ சிங்க வேட்டைக்கு வந்ததுனால சிங்க முகமாக போ அப்படின்னு சொல்லி சாபம் அளிச்சிடுறாரு. தான் தவறு உணர்ந்து அந்த முனிவர்கிட்டயே சாப விமோசனம் கேட்குறாரு. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, அதாவது விருத்த காவிரி சொல்லக்கூடிய வெற்றாற்றில் நீராடி இத்தலத்து அதாவது ஆதி நாராயண பெருமாளை தினமும் வணங்கி வர சொல்கிறாரு. ஒரு தைப்பூச நன்னாளில் அவருக்கு சாப விமோசனம் கிடைக்கும்ன்ட்டு சொல்லி போகிறாரு. அதே போல் தொடர்ந்து அந்த மன்னன் வெற்றாற்று சொல்லக்கூடிய விருத்த காவிரியில் தினமும் நீராடி தலத்து இறைவனை வழிபாடு செய்கிறாரு. தொடர்ந்து இது செய்யும் போது ஒரு தைப்பூச நன்னாளில் பெருமாள் கருடன் மீது காட்சி தராரு. அப்பொழுது முருகப்பெருமான் மால் மருகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மயில் மீது காட்சி தரக்கூடிய அந்த நிலையில் தன்னோட சிங்க முகம் நீங்கி மனித உருவம் கிடைக்குது. அதாவது மனித தலை கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த தலத்தோட தலபுராணம். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மிருகஷிர நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் மற்றும் சனிக்கிழமைகளை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. பெருமாளுக்கு உகந்த நாட்களில் வழிபாடு செய்தீங்கனாலும் ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்லேருந்து நாச்சியார் கோயில் போகக்கூடிய வழியிலையும் போகலாம். அப்படி இல்லைன்னா திருவாரூர்லேருந்து நீடமங்கலம் போகக்கூடிய வழியிலையும் போய் இந்த எண்கண் சொல்லக்கூடிய ஊருக்கு போய் சேரலாம். வாழ்நாளில் ஒரு முறையாவது மிருகஷிர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலம். கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த கோவிலில் கிடைக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.